அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த நாள் இனிய நாளாகாம எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வாமி, இன்னைக்கு டைரெக்டாக நாங்கள் வீடியோக்கு வந்துட்டோம். வீடியோ போடலாம். பல மாதம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு? வாய்ஸ் ஓவரே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல மாதம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னாமி? சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, 3 லெக் பீஸ். சாப்பாடு நெய்ச்சோறு. நெய்ச்சோறா? ஆமாம், சிக்கன் குழம்பு இன்னொரு நாளைக்கு வச்சு காமிக்க போகிறோம். நெய்ச்சோறு ப்ராப்பராக நம்ம வீட்டில் எப்படி இன்றைக்கி வைக்கிறோம் அப்படின்ற நெய்ச்சோறு காமிக்க போகிறேன். சரி அம்மி, என்னமோ சொல்லணும். நான் சொல்லு அம்மி. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஏன்னா அம்மாவை பார்த்துப்பேன். நான் பெரியவனாகி கல்யாணம் பண்ணியும் பார்த்துக்கலாம். போ அம்மா, சிக்கன் கிரேவி அம்மி, கல்யாணம் பண்ணாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் பண்ண நீ கல்யாணம் பண்ணா நீ மட்டும்தான் என்னை பார்ப்ப. கல்யாணம் பண்ணலைன்னா நீ மட்டும்தான் என்னை பார்ப்ப. கல்யாணம் பண்ணன்னு வையேன், உன்னோட ஒய்ஃபும் சேர்ந்து என்னை பார்ப்பால. நான் மட்டும் பார்த்துக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ சரி, நான் எனக்கு ரைஸும் ஊறாயி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுவும் சிக்கன் கிரேவி இருக்குல்ல, நம்ம பொஸ். இன்றைக்கி சிக்கன் குழம்பு காமிக்கல. இன்றைக்கி சிக்கன் குழம்பும் நெய்ச்சோறும். நான் நெய்ச்சோறு மட்டும் இன்றைக்கி வச்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த உலக்கில் 1.5 உலக்கு அரிசி. அதனால் நம்ம இந்த குக்கர் வச்சுக்கலாம். 7 லிட்டர் குக்கர். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். தம் போட சீரக சம்பான்னு சீரக சம்பா ரைஸ்னால் தம்மில் வச்சுருவேன். பச்சை பொன்னி அரிசி சீரக சம்பானா நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க அரிசிலே பண்ணுறதுனால தம்மே போட்டுடலாம். அம்மி வேறு பசிக்கும் பறக்கிறானா, அதனால் தம் போட்டுடலாம். நம்ம வச்சு தம் போட வேணாம், குக்கர்லேயே வச்சு எடுத்துருவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம வீட்டில் எப்படி நெய் சோறு பண்ணுறோம் அப்படின்றதான் வீடியோ. எல்லோரும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் நெய் சோறுக்கு ஒன்று நெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். நெய் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி நான் ஊற்றுவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லை, அதனால் நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்கள் வீட்டில் நெய் இல்லை, தேங்காய் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்ட்ட இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் இல்லை, அதனால் நான் நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். 1.5 உலக்குக்கு ஒரு 50 ml நெய். அடுத்து தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். நெய் காஞ்சிச்சு, வாங்க வேகமாக வாங்க. காஞ்சிச்சு வாங்க. நெய் மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன். நெய் காஞ்சிச்சு. பட்டை ஒரு 4 பீஸு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, 2 ஸ்டாரு, ஒரு 3 இலை போட்டுடலாம். பட்டை ஏலக்காய் வெடிச்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நெய்ச்சோறுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். மல்லித்தலை போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம். நெய்ச்சோறுக்கு புதினா ரொம்ப முக்கியம். மல்லித்தலை விட புதினா தான் ஃப்ளேவர் தான் நெய்ச்சோறு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும் அப்படின்லாம் அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி வதங்கினா போதும். அப்போ தான் சாப்பாடு ஒயிட்டாகவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பெரிய ஸ்பூன், இந்த ஸ்பூனு இதில் 1 ஸ்பூன் போடுறேன். 1.5 உலக்குக்கு போதும், சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா. ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கு காரமே பச்சை மிளகா தானே, நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல. அதில் ஒரு 5-6 பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா எப்போவுமே கட் பண்ணாமல் முழுசாக தான் போடுவேன். இன்றைக்கி தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு முழுசாக போடுறதுனால போடலாம், கட் பண்ணி போடுறதுனால போடலாம். ஒரு 6 பச்சை மிளகா. முந்திரி பருப்பு நெய்யிலே போட்டு வறுத்துருக்கணும். இது ஆப்ஷன் தான், நானே மறந்துட்டேன். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போக வதங்கினா போதும். வதங்கிருச்சு. இந்த உலக்கில் 1.5 உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி வைக்கணும். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். இவ்வளோ இருக்கு. இதில் 1.5 உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி. எக்ஸ்ட்ராலாம் தண்ணி வைக்க வேணாம். அப்புறமா
நல்லா இருக்காது. பிரியாணி நெய் சோறு இதெல்லாம் வந்துட்டு ஒரு 80% வந்தால் தான் நல்லாயிருக்கும். 80-90% வந்துருந்தால் தான் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். அதனால் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு உலக்கும் இந்த அளவும் தேங்காய் பால் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருந்தேன். 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி தயிர் 100 ml போட்டு வதக்கணும். அதை வந்துட்டு வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம். கேமரா மேலே போனால வழக்கம் போல் சமைக்கிற மாதிரி நினச்சிட்டு மறந்துட்டு வீடியோ எடுக்கிறவே மறந்துட்டு அந்த தயிர் எடுக்கிறது வந்துட்டு மறந்தாச்சு. அதை சொல்லவும் மென்ஷன் பண்ணவும் மறந்துட்டு, அதனால் வந்துட்டு 1.5 உலக்குக்கு 100 ml தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. லெமன் இஷ்டம்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்ல. நான் போடலை, லெமன் தேவையில்லை. தயிர் மட்டும் 100 ml போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு வந்து ஒரு நூல் கறிக்கிற மாதிரி இருக்கணும். இது நான் நிறைய எல்லா வீடியோலுமே சொல்லிட்டேன். பிரியாணிக்கு நெய் சோறுக்கு குஸ்காக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நூல் லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும். போதும், கரெக்டாக இருக்குது. லைட்டாக ஒரு 2 கல் மட்டும் போட்டுருவோம். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்குது. அரிசியும் போட்டாச்சு. குக்கரை மூடியாச்சு. முக்கியமான விஷயம், விசிலை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. மூடியிலே வந்துட்டு லைட்டாக அப்படியே ஊதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. அதுதான் மெயின். விசிலை போட்டுடலாம். மூடியாச்சு. என்னோடய குக்கருக்கு வந்துட்டு ஒரு விசில் வந்த உடனே 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் இது போனோமே ஆவியை வந்துட்டு கேஸ் ரிலீஸ் ஆனதுமே எடுத்துருவேன். கட் பண்ணு போட்டாச்சு. என்னோடய குக்கருக்கு வந்துட்டு ஒரு விசில் வந்தோடனே 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது ஆவிலாம் அடங்கினோடனே திறந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களோட குக்கருக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஏன்னா குத்து மதிப்பால் என்னால் சொல்ல முடியாது. அவங்கவுங்க வீட்டில் இருக்க குக்கருக்கு இருந்த மாதிரி அவங்கவுங்க வச்சுக்கலாம். இது வந்துட்டு யாரும் அளவு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்துட்டு சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து அனாவசியம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிக்கன் குழம்பு வீடியோ போடல, இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம். அது விசில் வரக்குள்ளே நான் வந்து குழம்பு தழைச்சி விட்டு வந்துடுறேன். சிக்கன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்துட்டு 1 கிலோ, லெக் பீஸ் வந்துட்டு ஒரு 3 ரெடியாகி விட்டது. சாப்பாடும் ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்துட்டு 5 நிமிஷம் ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். கரெக்டாக இருக்குது. உதிரியாக. இது வந்துட்டு வீட்டில் வைக்கிற அரிசி தான். வீட்டில் என்னன்னா நம்ம என்ன அரிசி வாங்குவோம் தெரியுமா? வள்ளுவரில் ஜீரா ரைஸ். வள்ளுவரில் ஜீரா ரைஸ்ன்னு கேட்டால் இருக்கும். அதான் நான் வீட்டுக்கு வாங்குகிறேன். அந்த அரிசி தான் நல்லாயிருக்கு. உதிரியாக ஒட்டவே இல்லை. உதிரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. தேங்காய் பால்லாம் வேறு ஊற்றிருக்கோம்ல. நெய், தேங்காய் பால், முந்திரி பருப்பு எல்லாமே ரிச் கை. அவங்கெல்லாம் ரிச் கையாக போட்டு செஞ்சனால சாப்பாடும் ரிச்சாக தான் இருக்கும். நல்லா வந்திருக்கு. அடாடாடா, முந்திரி பருப்புக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டிப்பா. சரியான டேஸ்ட்டு. தேங்காய் பாலுக்கும் உதிரியாக சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குது. குழம்பு ஊற்றிக்கலாம். அம்மிக்கு வந்துட்டு லெக் பீஸ் தான் பிடிக்கும். அதனால் 2 லெக்குனாலும் ஸ்பாட்லேயே சாப்பிடுவோம் நாங்கள். அப்படின்னு அம்மி சாப்பிடுவோம் நல்லா. அதனால் அம்மிக்கு 2 லெக் பீஸ் வச்சுட்டு குழம்பு வந்துட்டு லைட்டாக ஊற்றிக்கலாம். லைட்டாக தான் ஊற்றி சாப்பிடுவோம். சாப்பாடு வந்து ஆல்ரெடி நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் வந்திருக்கு.
இருந்தாலும் உங்க முன்னாடி சாப்பிட்டு காமிக்கிறது என்னோட கடமை, அதனால சாப்பிட்டு காமிச்சாச்சு. வழக்கமான போஸு. சிக்கன் குழம்பு நெய்ச்சோறு ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நெய்ச்சோறுக்கும் பெப்பர் சிக்கனுக்கும் சூப்பராக இருக்கும். குழம்போட பெப்பர் சிக்கனுக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நெய் சாப்பாடு மட்டும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணிட்டா காம்பினேஷன் என்ன வச்சாலும் நல்லாயிருக்கும். சரி, சூப்பராக இருக்குது. அம்மி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும், அதனால் வீடியோ முடிச்சுக்கலாம். அம்மி முந்திரி பருப்பு வந்துட்டு லேட்டாக போட்டாலும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு பூண்டுல வேணாம். முந்திரி பருப்பு வேண்டாம், அது பூண்டு இல்லை. முந்திரி அது என்னமோ நல்லதெல்லாம் திங்க மாட்டாங்க இவங்க. முந்திரி பாதாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நல்லதான் சாப்பிட மாட்டாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்படி கேமரா ஆன்லாம் தான் எடுத்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது. இது மாதிரி சூப்பராக இருக்குது. இதே மெத்தட்லேயே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் करो, லைக் करो, सब्सक्राइब करो, இன்னொன்று ஷேர் करो. சரி, இந்த சண்டே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நெய்ச்சோறு சிக்கன் குழம்போட போச்சு. நீங்களாம் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். கடைசியாக வீடியோ முடிக்கும் போது ஒன்று சொல்லிட்டு வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்னன்னா, படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்ல முடியாது, கேட்டதில் பிடிச்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கேட்டது, யாராவது அவங்கள வெறுப்பேற்றினாங்கன்னா, சொந்தக்காரவங்களோ பழகினவங்களோ யாராக இருந்தாலும் வெறுப்பேற்றிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொன்னாலும் சரி, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலும் சரி, என்ன அந்த டயலாக் அப்படின்னா, என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே நேரம் போதவில்லை, என்னை வெறுப்பவர்களை நினைப்பதற்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினச்சிக்கிட்டு முடிச்சுடுங்க. சிம்பிள், ஈஸியாக கடந்து போய்கிட்டே இருக்கணும். நம்ம பொழப்ப பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். இதுதான் நான் சொல்ல வர கருத்து. ஆமாம், இதிலே பார்த்தேன். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் இந்த நாள் இனிய நாளாகாம எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.